அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு வ மஃபிரத்துஹும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வகை 15வது வகை. இந்த வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஃபிஅல்னா என்ன அப்படின்ட்டு நம்மளை சொன்னாங்க. இப்போ இஸ்மு ஃபாஇல் அப்படின்னா என்ன அப்படின்றாங்க. இஸ்மு ஃபாஇல் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு செயல், அந்த செயலை யார் செய்கிறாரோ அவர்தான் இஸ்மு ஃபாஇல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எழுதினான் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த இடத்துல யார் எழுதினா அப்படின்றது தான் இஸ்மு ஃபாஇல். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு லாசிமான ஃபிஅலுகள், முத்தஅத்தியான ஃபிஅலுகள் அப்படின்ட்டு 2 ஃபிஅலுகளாக பிரிக்கிறாங்க. அதில் லாசிமான ஃபிஅல் வந்தால் அதனுடைய இஸ்மு ஃபாஇலுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னா, அந்த ஃபாஇலுக்கு ரஃபா செய்யணும். இஸ்மு ஃபாஇல் வரும் லாசிமான ஃபிஅல்ல, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபாஇலுக்கு ரஃபா செய்யணும். முத்தஅத்தியாக இருந்தால் அதனுடைய மஃபூலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நஸப் செய்யுங்க அப்படின்றாங்க. இதுதான் இஸ்மு ஃபாஇல் அப்படின்ட்டு நம்மளுக்கு பாடம். அந்நவ்உல் ஹாமிஸு அஷர 15வது வகை. அந்நவ்உல் ஹாமிஸு அஷர 15வது வகையாகிறது இஸ்முல் ஃபாஇலி, இஸ்மு ஃபாஇல் ஆகும். வஹுவ இன்னும் அதுவாகிறது. எது இஸ்மு ஃபாஇல் ஆகிறது? யஅமலு அமல ஃபிஅலிஹில் மஅரூஃபி. யஅமலுனா அமல் செய்யும், அமலனா அமலாக, ஃபிஅலிஹி அதனுடைய ஃபிஅலுடைய அமலாக அமல் செய்யும். மஅரூஃபி அப்படின்னா மஅரூஃபான அதனுடைய ஃபிஅலுடைய அமலாக அமல் செய்யும். அதாவது ஒரு செயல், அந்த செயலை யார் செய்தார் அப்படின்னு நம்மளுக்கு தெரியுதுல்ல. மஅரூஃப் அப்படின்னா செய்தவர் அறியப்படும் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியும், முஸ்தலஹாத்தில் வரும். அப்போ யார் செஞ்சா அப்படின்ற ஒரு ஃபிஅல் எப்படி அமலாக அமல் செய்யுமோ அந்த மாதிரி தான் இந்த இஸ்மு ஃபாஇலும் அமல் செய்யும் அப்படின்றாங்க. அதுதான் ஃபைன்கான லாசிமன். எனவே லாசிமாக இருந்தால், என்னது இஸ்மு ஃபாஇல் லாசிமாக இருந்தால், ஃபயர்ஃபஉல் ஃபாஇல ஃபகத். ஃபயர்ஃபஉல் ஃபாஇல ஃபகத் அப்படின்னா ஃப அப்படின்றது எனவே, எர்ஃபஉ ரஃபா செய்யும், ஃபாஇல ஃபாஇலுக்கு ரஃபா செய்யும், ஃபகத் அப்படின்னா ஃபாஇலுக்கு மட்டும் ரஃபா செய்யும். ஏன் ஃபாஇலுக்கு மட்டும் ரஃபா செய்யும்? ஏன்னா லாசிமான ஃபிஅலுக்கு என்ன வராது அப்படின்னா முத்தஅத்தி வராது. அது என்ன செய்யாது? கடக்காது. அப்படிப்பட்டது தானே லாசிமான ஃபிஅல். லாசிம்னாலே நம்ம கடக்காது அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ லாசிமான ஃபிஅலாக இருந்தால் அதனுடைய ஃபாஇலுக்கு மட்டும் என்ன செய்யும்? ரஃபா செய்யும். அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. நஹ்வு உதாரணம், ஸைதுன் காயிமுன் அபூஹு அப்படின்னா ஸைத் அவனுடைய தந்தை நிற்கக்கூடியவர். இந்த இடத்துல காயிமுன் அப்படின்றது லாசிமான இஸ்மு ஃபாஇல். தெரியுதா? காயிமுன் அதாவது இஸ்மு ஃபாஇலை நம்ம ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஃபாஇலுன் அப்படின்றது எந்த அமைப்பில் இருக்குதோ அதே அமைப்பில் தான் இஸ்மு ஃபாஇலுங்க வரும். அதாவது காயிமுன் ஃபாஇலுன் மாதிரி இருக்கா, அப்போ காயிமுன் அப்படின்றது இஸ்மு ஃபாஇல். அதுக்கு பின்னாடி வந்த ஃபாஇல் என்ன? இப்போ அபூஹு. அபூஹு யார் நின்றா அப்படின்னு இப்போ தானே நம்மளுக்கு விஷயம். அதாவது நிற்குதல் அப்படின்ற ஒரு செயலை ஒருத்தர் செஞ்சுருக்காங்க, அதுதான் இஸ்மு ஃபாஇல். நிற்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க காயிமுன். இப்போ யார் நின்றா? அபூஹு ஸைதுடைய தந்தை. அப்போ இந்த இடத்துல அபூஹு அப்படின்றது தான் ஃபாஇல். உங்களுக்கு அப்படியே இந்த கீழே புக்கில் போட்டிருப்பாங்க காயிமுன் அப்படின்னு போட்டுட்டு இஸ்மு ஃபாஇலி லாசிமுன் அபூஹு ஃபாஇலுஹு மர்ஃபூன் அப்படின்னு கீழே அந்த சின்னதாக எழுதியிருக்காங்க, அதில் போட்டிருக்காங்க. அப்போ அதனுடைய ஃபாஇலுக்கு என்ன செய்யணும்? ரஃபா செய்யணும். அதனால தான் என்ன செய்யுது? அபூஹு அப்படின்ட்டு வருது. அப்போ இந்த இடத்துல இஸ்மு ஃபாஇல் அப்படின்றத காயிமுன், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய அபூஹு அப்படின்னு தான் ரஃபா செய்யப்பட்டது. வயின்கான முத்தஅத்தியன். முத்தஅத்தியன் அப்படின்னா கடக்கக்கூடியது. கடக்கக்கூடியதுன்னா நம்ம அதற்கு உதாரணம்லாம் சொன்னோம். அதாவது ஒரு செயல், அந்த செயல் என்ன செஞ்சனா ஒருத்தரின் மீது போய் கடக்கும், ஒருத்தரின் மீது கடக்கும். இப்போ லாசிமான ஃபிஅல்னா கடக்காது. நெருக்குதல் அப்படின்றது ஒருத்தர் மேலே போய் நான் நின்றேன், ஒருத்தரின் மீது போய் நிகழ்ந்துச்சு நெருக்குதல் அப்படிலாம் சொல்ல முடியாது. நின்றானா அவன் நின்றான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஆனால் முத்தஅத்தி அப்படின்றது இப்போ அடித்தான் வச்சுக்கலாமே. அந்த அடித்தான் அப்படின்னா அடிக்கிற அப்படின்ற ஒரு செயல் ஒருத்தரின் மீது நிகழணும்.
இல்லையா? அவன் ஒரு மனுஷனே அடிக்காட்டி கூட ஒரு பொருளை அடித்தா கூட அந்த பொருளின் மீது போய் அது நிகழ்து இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட ஆரம்பித்து இன்னொருத்தரின் மீது போய் அது முடியும், இன்னொரு பொருளின் மீது போய் அது முடியும். அப்படி இருக்கக்கூடியது தான் என்னது முத்தஅத்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன இடத்துல சொல்கிறாங்க, வயின்கான முத்தஅத்தியன், இன்னும் முத்தஅத்தியாக இருந்தால் என்னது, இந்த இஸ்மு ஃபாஇல் முத்தஅத்தியாக கடக்கக்கூடியதாக இருந்துச்சு அப்படின்னா ஃபயன்சிபுல் மஃபூல ஐயவன், எனவே நசபு செய்யும். என்சிபுனா நசபு செய்யும், மஃபூல அப்படின்னா மஃபூலுக்கு நசபு செய்யும், ஐயவன் அப்படின்னா மேலும். அதாவது மேலே வந்து லாசிமான ஃபியலுக்கு ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும் அப்படின்னாங்க. கீழே வந்து அயோதான் மேலும் அப்படின்றாங்கன்னா, அதாவது முத்தாத்தி அப்படின்றது ஃபாயிலோடு நின்றாது, மஃபூல் வரைக்கும் அது கடக்கும். அதனால் என்ன பண்ணணும், அந்த மஃபூலுக்கு நசபு கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதனால தான் வயின்கான முத்தாத்தியன், முத்தாத்தியாக இருந்தால் ஃபயன்சிபுல் மஃபூல அயோதான், மேலும் என்ன செய்யும், மஃபூலுக்கு நசபு செய்யும். உதாரணம் சொல்கிறாங்க, நஹவு ஸைதுன் லாரிபுன் அபூஹு அம்ரன், ஸெய்த் அவனுடைய தந்தையான அம்ரை அடிக்கக்கூடியவன். இப்போ இந்த ஃபியலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது காயிமுன் அப்படின்றது ஃபாயிலுடைய அமைப்பில் தான் இருக்குது, லாசிமான ஃபியல். எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம், ஏன்னா நிற்குதல் அப்படின்றது ஒருத்தரின் மீது போய் கடக்காது. அப்போ அதிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருது அது லாசிமான ஃபியலு. ஆனால் அடிக்கிற அப்படின்ற ஒரு செயல், லாரிபுன் அப்படின்னா இஸ்மு ஃபாயில் மாதிரி தானே இருக்குது. இஸ்மு ஃபாயிலோடைய அமைப்பில் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், லாரிபுன் அப்படின்றது ஃபாயிலுன்ற அமைப்பில் இருக்குது. இந்த இடத்துல நம்ம முத்தாத்தியா லாசிமான் எப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, நம்ம அந்த செயலை கவனிக்கணும். அதாவது அழகானான் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த இடத்துல அழகு அப்படின்றது அவனோடு முடிஞ்சிடும், அவன் அழகாக இருந்தான் அப்படின்றதோடு முடிஞ்சிடுமே தவிர யாரின் மீது அவன் போய் அழகு நிகழ்ந்தது அப்படி நம்ம சொல்ல மாட்டோம். இதுவே அடித்தான், எழுதினான் அப்படின்னா, அடித்தான் அப்படின்ற ஒரு செயல் என்ன செய்யும், கண்டிப்பாக ஒருத்தரின் மீதோ ஒரு பொருளின் மீதோ போய் நிகழும். எழுதினான் அப்படின்னா இப்போ நோட்டில் தான் அவன் எழுத முடியும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு செயல் வந்து வச்சு நம்ம இது லாசிமா இது முத்தஅத்தியா அப்படின்னு நம்மளுக்கு கண்டுபிடிச்சிட முடியும். அதற்கு பின்னால் தான் நம்ம என்ன செய்வோம், அதுக்கு வந்து ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்வோம், லாசிமாக இருந்தால் முத்தஅத்தியாக இருந்தால் மஃபூலுக்கும் நசபு செய்வோம். இப்போ இந்த அடிப்படையில் நம்ம இங்கே என்ன செய்யணும், ஸைதும் லாரிபுன் அப்படின்ற இஸ்மு ஃபாயிலுக்கு பின்னாடி என்ன செஞ்சிருச்சு, முத்தஅத்தி வந்து வந்துருச்சு. அபூஹு அம்ரன், அதாவது ஸைத் அவனுடைய தந்தையான அம்ரை அடிக்கக்கூடியவன். இந்த இடத்துல அம்ரன் அப்படின்றதுக்கு நசபு செஞ்சிருக்கா, அப்போ அதுதான் என்னது மஃபூல், ஃபாயில்ல இருந்து முத்தஅத்தியான ஃபியலாக மஃபூலின் பக்கம் கடந்துருச்சு. அதனால தான் அம்ரன் அப்படின்றதுக்கு நசபு செய்கிறோம். அப்போ 15வது வகை இஸ்மு ஃபாயில், அந்த இஸ்மு ஃபாயில் வந்து லாசிமாக இருந்தால் அதனுடைய ஃபாயிலுக்கு மட்டும் ரஃபா செய்யும், முத்தஅத்தியாக இருந்தால் அதனுடைய மஃபூலுக்கும் நசபு செய்யும். இப்போ அடுத்த வகை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இஸ்மு மஃபூல். இஸ்மு மஃபூல் அப்படின்னா எப்படி இஸ்மு ஃபாயில் சொன்னாங்களோ அதே மாதிரி தான் இஸ்மு மஃபூலும். ஆனால் இஸ்மு மஃபூல் வந்து எப்படிப்பட்ட ஃபியலாக இருக்கும்னா, மேலே வந்து என்ன சொன்னாங்க, மஅரூஃபான ஃபியலாக செய்யும் அப்படின்னால, கீழே வந்து மஜ்ஹூலான ஃபியலுடைய அமலாக அமல் செய்யும். அதாவது இஸ்மு மஃபூல் அப்படின்றது மஜ்ஹூலான ஃபியலுடைய அமலாக அமல் செய்யும் அப்படின்றாங்க. மஜ்ஹூல்னாலே நம்மளுக்கு தெரியும் என்னது, செய்தவர் அறியப்படாது, ஆனால் அங்கே செயல் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இஸ்மு மஃபூல் அப்படின்றதும் ஃபாயிலுன் அப்படின்ற மெத்தடில் எப்படி லாரிபுன் காயிமுன் வந்துச்சோ அதே மாதிரி இஸ்மு மஃபூல் அப்படின்றது நம்ம அழகாக கண்டுபிடிச்சிடலாம். மஃபூலுன் அப்படின்ற அமைப்புலையே வந்து அந்த செயல்களை கொடுப்பாங்க. அதை வச்சு இது இஸ்மு மஃபூல். நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா, அது வந்து மஜ்ஹூலான ஃபியலாக இருக்கணும். அதுதான் அவங்க சொல்ல, மஜ்ஹூலுடைய ஃபியலாக அது அமல் செய்யும். அப்போ அந்நௌ சாதிசு அஷர 16வது வகை ஆகிறது. அந்நௌ சாதிசு அஷர 16வது வகை இஸ்முல் மஃபூல், இஸ்மு மஃபூல் ஆகும். வஹுவன என்ன, இன்னும் இஸ்மு மஃபூல் ஆகிறது. யஅமலு அமல ஃபிஅலிஹில் மஜ்ஹூலி, அப்படின்னா மஜ்ஹூலான அதனுடைய ஃபியலுடைய அமலாக அமல் செய்யும். எப்படி மேலே வந்து மஅரூஃபான ஃபியலுடைய அமலாக அமல் செய்யும் அப்படின்னாங்க இஸ்மு ஃபாயிலுக்கு, இஸ்மு மஃபூலுக்கு என்ன சொல்கிறாங்க, மஜ்ஹூலான ஃபியலுடைய அமலாக அமல் செய்யும். ஒரு மஜ்ஹூலான ஃபியல் என்ன அமல் செய்யுமோ அந்த மாதிரி தான் இஸ்மு ஃபாயிலும் அமல் செய்யும் அப்படின்றாங்க. அப்போ மஜ்ஹூலான ஃபியல்னா என்ன அப்படின்றத காமிக்கிறாங்க. நஹ்வு உதாரணம், ஸைதுன் மதுரூபுன் குலாமுஹு,
ஜெய்துன் மதுரூபுன் குலாமுஹு அப்படின்னா ஜெயித் அவனுடைய அடிமை அடிக்கப்பட்டான். ஜெயித் அவனுடைய அடிமை அடிக்கப்பட்டான். இந்த இடத்துல மதுரூபுன் மஃபூலுன் மாதிரி வருதா? அப்போ இஸ்மு மஃபூல் அப்படின்றது நம்மளுக்கு அழகாக தெரிஞ்சிடும். மதுரூபுன் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த மதுரூபுன் அப்படின்றது என்ன? மஜ்ஹூலான ஃபிஅல். மஜ்ஹூலான ஃபிஅலாக தான் அமல் செய்யும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அடிக்கப்பட்டான் அப்படின்னு வருதா? அப்போ அதற்கு பின்னாடி வரக்கூடிய அந்த ஃபாயிலுக்கு என்ன செய்யணும்? நம்ம ரஃபா கொடுக்கணும். அதனுடைய ஃபாயிலுக்கு நம்ம ரஃபா கொடுக்கணும். நம்மளுக்கு தெரியும் மஜ்ஹூலான ஃபிஅல்னாலே ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. ஃபிஅலிலேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபாயிலுடைய இடத்துல மஃபூலை நிறுத்தி ஃபாயிலுடைய ஹரக்கத்தை நீங்கள் கொடுக்கணும். அது என்ன செய்யும்னா இப்போ ஃபாயிலு அப்படின்ட்டு அதற்கு பெயர் சொல்லப்படும் அப்படின்னு சொன்னாங்கள்ல. அதுதான் மதுரூபுன் அப்படின்றது இஸ்மு மஃபூலு. அதற்கு பின்னாடி வரக்கூடியது உலாமுஹு. நம்ம அதுக்கு வந்து ஃபாயிலுடைய மஃபூல் இடம் தான், ஆனால் ஃபாயிலுடைய ரஃபா கொடுத்து உலாமுஹு அப்படின்னு நம்ம ரஃபா கொடுக்குறோம். இப்போ கீழே உங்களுக்கு அந்த இதில் கூட சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மதுரூபுன் அப்படின்றது இஸ்மு மஃபூலு, குலாமு அப்படின்றது நாஇபுல் ஃபாயிலி மர்ஃபூஉன். நாஇபு ஃபாயில்னா என்னது? மஜ்ஹூலான ஃபிஅல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? நாஇபு ஃபாயில் என்று பெயர் சொல்லப்படும் சொன்னாங்களே. அப்போ நாஇபு ஃபாயில் அதற்கு என்ன செய்யுது? மர்ஃபூஉன் அப்படின்னு கொடுத்துருங்க. மர்ஃபூஉன் அப்படின்னா ரஃபா செய்யப்பட்டது. அப்போ மதுரூபுன் அப்படின்ற இஸ்மு ஃபாயிலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த குலாமு அப்படின்றது நாஇபான ஃபாயிலு அப்படின்றாங்க. அதுக்கு என்ன ஹரக்கத்து நம்ம கொடுக்கணும்? ரஃபா கொடுத்துருக்கோம். இதுதான் வந்து இஸ்மு மஃபூல். அப்போ இஸ்மு ஃபாயிலும் இஸ்மு மஃபூலும் என்ன நம்ம பார்த்த மாதிரி அடுத்த வகையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஃபத்தே முஷப்பஹா அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து நம்மளுக்கு எத்தனை சொன்னோம்? 9 இதுவுமே வந்து கியாசியான ஆமில்கள். இந்த கியாசியான ஆமில்கள் 9க்கு அப்புறமா மானவியா சொல்லுவாங்க அப்படின்னும். அதில் வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 1 3 தான் பார்த்துருக்கோம். 4வது இப்போ பார்க்க போகிறோம். 4வது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஃபத்தே முஷப்பஹா. சிஃபத்தே முஷப்பஹா அப்படின்னா சிஃபத் அப்படின்றது தன்மை. நம்ம வந்து துரூஸ் பாடத்தில் நிறைய தடவை தர்கீபுகள் சொல்லும்போது சொல்லியிருக்கோம். சிஃபத் அப்படின்னா தன்மை, அதாவது ஒரு பொருளையோ ஒரு மனிதனையோ வர்ணிக்கிறது அப்படின்றது தான் சிஃபத்து. அப்போ முஷப்பஹா அப்படின்னா ஒப்பாக்கப்பட்ட வர்ணனை. சிஃபத்துல் முஷப்பஹ் ஒப்பாக்கப்பட்ட வர்ணனை அப்படின்னா அதாவது நேரடியாக ஒரு பொருளை வர்ணிக்காமல் அதை வந்து இப்படி சுற்றி வளைச்சி சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறாங்க அவங்க. ஒப்பாக்கப்பட்டு ஒரு வர்ணிக்கிற மாதிரிக்கு வந்து ஒப்பாக்கப்பட்ட மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ வீடு அழகாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அது வந்து நேரடியாக அந்த வீட்டை பார்த்து சொன்னது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்? அந்த வீடு அதனுடைய கதவு அழகாக இருக்குது அப்படி சொல்கிறேன். அப்போ நேரடியாக சொன்னால் அது மனோழுத்து நாயத்து மௌசூஃப சிஃபத்து. இது நான் என்ன சொல்கிறேன்? அந்த சிஃபத்தை வந்து அது மாதிரி அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது வீடு அழகாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லாமல் வீடு அதனுடைய கதவு அழகாக இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன சொல்கிறேன்? ஒரு வர்ணிக்கிறதுக்கு ஒப்பாக நான் சொல்கிறேன். அதனால் அது என்ன சொல்கிறாங்க? சிஃபத்தே முஷப்பஹா அப்படின்றாங்க. வஹிய அந்நௌஉ சாபிஉ அஷர 17வது வகையாகிறது. அந்நௌஉ சாபிஉ அஷர 17வது வகை அஸ்ஸிஃபத்துல் முஷப்பஹத்து சிஃபத்தே முஷப்பஹா ஆகும். வஹிய இன்னும் அதுவாகிறது. தர்ஃபஉல் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும். அதாவது இந்த சிஃபத்தே முஷப்பஹாவான அந்த ஃபிஅல் வரும். அதற்கு பின்னாடி என்ன செய்யும் அப்படின்னா அதற்கு ஒரு ஃபாயில் வரும்ல, அந்த ஃபாயிலுக்கு நீங்கள் ரஃபா கொடுக்கணும் அப்படின்றாங்க. இப்போ வந்து இது எப்படிப்பட்ட ஃபிஅலாக வரும் அப்படின்னா, அதாவது சிஃபத்தே முஷப்பஹானா நம்ம என்ன சொன்னோம்? வர்ணிக்கிற மாதிரியான தானே வரும். அப்போ அதுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. நஹ்வு உதாரணம் ஜெயித் ஹசனு வஜுஹுஹு. ஜெயித் அவனுடைய முகம் அழகானது. இந்த இடத்துல ஜெயித் அழகானவன் அப்படின்னு நேரடியாக சொல்கிறேன். என்ன சொல்கிறாங்க? ஜெயிது அவனுடைய முகம் அழகானது. அப்போ வர்ணிக்கிறதுக்கு ஒப்பாக அவனுடைய முகத்தை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ ஹசனு அப்படின்றது ஒரு ஃபிஅல்லேருந்து எடுக்கப்பட்ட சிஃபத்து. ஹசனு அப்படின்றது ஹசுன அப்படின்ற ஒரு ஃபிஅல்லேருந்து எடுக்கப்பட்ட சிஃபத்தே முஷப்பஹா. அதுக்கு பின்னாடி என்ன வந்திருக்கு? வஜுஹு அப்படின்றத அந்த வஜுஹு அந்த ஹூக்கு என்ன பண்ணுறோம்? நம்ம ஃபாயில்னால ரஃபா செய்கிறோம். அப்போ சிஃபத்தே முஷப்பஹாக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபாயிலுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரஃபா செய்யணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல விஷயம். அப்போ நம்ம இப்போ பார்த்தது வந்து மொத்தம் 3 வகை.
இஸ்மு ஃபாயில், இஸ்மு மஃபூல், சிஃபத்தி முஷப்பஹா. இந்த 3 வகையுமே என்னது? கியாசியான ஆமில்கள். அதாவது லாசிமான ஃபியலாக இருந்தால் ஃபாயிலுக்கு ரஃபா செய்யும், முத்தஅத்தியாக இருந்தால் மஃபூலுக்கும் நஸப் செய்யும். அப்படின்ற மாதிரி லாசிம ஃபியலு முத்தஅத்தியான ஃபியலை பற்றி என்ன பண்ணாங்க? எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மொத்தம் வந்து கியாசியான ஆமில் அப்படின்றது 7 இல்லையா? அதில் வந்து 4 பார்த்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு வந்து 3 தான் இருக்குது. அந்த 3 வந்து இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஃபிரத்.